2:22 புது ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். ஆமென். அந்த வசனமும் கத்தனமோடு கூட பேசுவாங்க. நல்ல ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். இப்படி வார்த்தைகளுக்கு நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கிற மனதை உடையவர்களே நீர் அறிவீர். ஆண்டவரே, திருப்தியானவன் தேர்கோட்டையும் மதிப்பான், பசி உள்ளவனுக்கு கசப்பான ஆவன் பதார்த்தமும் திருப்திப்பா இருக்கும்னு சொல்லப்படுகிறது. பல பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வழியா வருகிற எங்களுக்கு இப்படி வார்த்தைகள் ஆறுதலா இருக்கிறதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீ பேசுவது ஆண்டவரே தேனிலும் தேர்கோட்டிலும் உலகம் தெரிந்தவர்களும் பத்திரமா இருக்கிறது ஐயா. இப்படி வார்த்தைகளை கேட்க ஆசையா இருக்கிறோம். எங்களோட பேசுங்க, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த ஊமையாய் சொன்ன வார்த்தையை எங்களுக்கு விளக்கி காட்டுங்க. பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தை ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார்னு சொல்லி? அல்லேலூயா. அவர் இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களில ஆண்டவர் இயேசு ஊமைகளாக நிறைய காரியங்களை பேசினார். ஊமைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பொருளுக்கு இந்த இன்னொரு பக்கத்துல அதே அளவான ஒரு பொருளை வச்சு அடையாளப்படுத்துவது. இதுதான் இந்த பொருள், இதுதான் இதனுடைய அளவுன்னு சொல்றது. அது மாதிரி பரலோகத்தினுடைய அங்க இருக்கிற உண்மைகளை பூமியில இருக்கிற ஒரு பொருளை வைத்து ஒப்பிட்டு இப்படிதான் அங்க இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் ஊமை. இதுதான் அதனுடைய அர்த்தம் அல்லது அதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒப்பிட்டு பேசுறது பேர் தான் ஊமை. ஆமென். அப்ப ஊமை இதுல ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல 2 ஊமை சொல்றாரு. மார்க் 2ஆம் அதிகாரத்துல 2 ஊமை சொல்றாரு. ஒன்று கோடி வஸ்திரம், அதுல அது பழைய கோடை துண்டோடு பழைய துண்டை இணைப்பார்களான்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவனும் புது ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். பழம்னா ரெண்டு பழம் தான் வருது. பழம் துருத்தினா ஃப்ரூட்ஸ், அந்த துருத்தி அதுக்கும் அங்கெல்லாம் தான் வருது. பழம் துருத்தினா ஓல்டு, பழைய துருத்தி, அதுக்கும் அங்கெல்லாம் தான் வருது. அதனால இது பழம் துருத்தினா பழம் போன்ற துருத்திகள் கிடையாது. ஓல்டு பழைய துருத்தியில் புதிய ரசத்தை வைக்க மாட்டார்கள். அதனால நிறைய பேர் கிராமர் மிஸ்டேக் நிறைய பேர் இருக்கு. அந்த எழுத்துல நிறைய பேர் பழம் துருத்தியில் வார்த்தை வைக்க மாட்டாங்க, எதுல வார்த்தை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். அதெல்லாம் பழத்துக்கும் பழையதுக்கும் வருகிறது தான் அந்த. சரியா? வாசிங்க, ஒரு வாசிங்க, எனக்கு வாசித்து சப்போர்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை ஆகவே புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். ஆமென். இது அவங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுல எல்லாரும் வீட்லயும் உள்ள எல்லாருக்கும் பழக்கமான ஒரு பொருள் துருத்தின்றது. துருத்தினா என்னன்னா, இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்துறோம்ல, அந்த நாட்களில தண்ணி எடுப்பதற்கு தோல், பலவிதமான தோல்களினால பேகா தைப்பாங்க, பனிமான் தைச்சு அதுக்குள்ள தண்ணி எடுப்பாங்க. அதுதான் ஏற்ற இறைக்கிறது கூட பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி தோல் அதில் தான் ஏற்றத்தை கூட பயன்படுத்துறாங்க. அது மாதிரி சால்னு சொல்லுவாங்க. இங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல சால்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏற்ற இறைப்பாங்க. அது தோல்னால உண்டான அது ஒரு பை, அது போய் தண்ணி கொண்டு மேல கொண்டு அதை மாற்ற வைத்து ஏற்ற இறைப்பாங்க. ஊற்றிட்டு போகும். இதே மாதிரி வீட்டுல சில பொருட்களை பாதுகாப்பு பாதுகாத்து வைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் இந்த தோலினால பணிகளை செய்வாங்க. அப்படி செய்கிற ஒரு பை ஒன்று இருக்குது. அது இந்த ஸ்கின் பேக் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பேக்ல என்ன திராட்சை ரச பழத்தை ஊற்றி வைப்பாங்க. எதுக்குன்னா அவங்க வழக்கமே யாராவது உறவினர் வந்தா அந்த திராட்சை பழ ரசத்தை வரவேற்பு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு பரிமாறுவாங்க. சந்தோஷத்துக்கு அடையாளமாக, அவங்க மகிழ்ச்சிக்கு அடையாளமாக, அவங்க வரவேற்புக்கு அடையாளமாக கொடுத்து, நம்ம தண்ணி கொடுக்கறது போல நம்ம ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம்ல, நம்ம ஏதாவது கூலிங்க ஏதாவது வாங்கி கொடுப்போம் பானைகள், அது மாதிரி அவங்க அதை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக அதை வைத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா, அந்த துருத்தி இருக்குல்ல பையன் அங்க சொல்லப்படுறது ஆண்டவர் சொல்றாரு. என்ன எப்படி நடக்குது, என்ன செய்வாங்கன்னா பாருங்க,
அந்த வழக்கத்தெல்லாம் மக்கள் செய்யறதா அவர் சொல்றாரு. ஒருவனும் புது திராட்சை பழ ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டார்கள். இதை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படி செய்ய மாட்டாங்கன்னா, புது ரசத்தை கொண்டு போய் வைக்கணும்னா புது துருத்தியில தான் அவங்க வந்து சேமித்து வைப்பாங்க. அப்படி ஏன் வைக்க மாட்டாங்கன்னா, பழந்துருத்தியில வைத்தா என்ன நடக்கும்னு சொன்னா, அதை வைக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் பழ ரசத்துக்கும் அந்த தோல் துருத்தியும் உள்ள பிரச்சனைகள் தெரியும். அந்த பிரச்சனை தெரிந்த மக்கள் அவங்க புது ரசத்தை கொண்டு போய் யாரும் பழைய துருத்தியில ஊற்றி வைக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் இஸ்ரவேல் வீட்டுக்கு தெரியும். கண்டிப்பா இதைதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, புது ரசத்தை புது துருத்தியில் ஊற்றி வைக்க வேண்டும். ஊற்றி வைப்பார்கள். ஊற்றி வைத்தாதான் பத்திரமா இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்க புது ரசத்தை கொண்டு போய் பழைய ஒரு துருத்தி இருக்குது அதை ஊற்றி வச்சீங்கன்னா, அந்த தோல் பையானது என்ன செய்யணும்னா கீழல் விழுந்து கிழிந்து ரசம் எல்லாம் போயிடும். ஓட்ட வழியாகும். அந்த கீழே விழுந்து ரசம் போன மட்டும் அல்ல, கீழே விழுந்து அந்த பையும் விழுந்தாம போயிடும். பழைய ரசமானா ஒரு வேளை பழைய துருத்தியில ஊத்தலாம், ஊற்றி வைத்தா அது இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, இதுக்கு இந்த புது திராட்சை ரசம் இருக்குல்ல, அது நான் விளக்கம் கொடுத்துறேன். புது திராட்சை ரசம் வந்து வீரிய தன்மை அதிகம், குடிக்கும் தன்மை இருக்கும். அது வந்து அந்த வீரிய தன்மை அதிகமா இருக்கிறதுனால அது ஊற்றுன உடனே என்ன செய்யணும், அவன் குளிக்கிற தன்மை இருக்கும். அந்த வீரியத்தினால அந்த பேக் வந்து விரிவடையும். அந்த புது பேக்கா விரிவடைந்து அவனுடைய வீரியத்துக்கு அந்த திராட்சை ரசம் குளிக்கிறதுக்கு ஏற்றவாக அதுவும் விரிவடைந்து கொடுக்கும். அது ரெண்டு பத்திரமா இருக்கும். புது ரசத்தை புது துருத்தியில் வச்சா விரிவடைந்து கொடுக்கும், அது பத்திரமா இருக்கும். ஆனால் பழைய துருத்தி என்ன செய்யணும், ஏற்கனவே விரிவடைந்து ஃபுல்லா விரிஞ்சிருக்கும். இனி புது ரசத்தை ஊத்துனா என்ன நடக்குன்னா, அந்த பழைய துருத்தி விரிந்து கொடுப்பதற்கு இடம் இருக்காது. அதனால வந்து கிளியது ஒன்றுதான். இனி வந்து அது வந்து என்ன கீரல் மட்டும்தான் விடும். அதனாலதான் பழைய ரசத்தை பழந்துருத்திகளிலும் புது ரசத்தை புது துருத்திகளிலும் வைக்கணும். அது ரெண்டும் பத்திரமா இருக்கும்னு சொல்றாரு. சரி, இது வந்து என்ன சொல்ல வராங்க நமக்கு அப்படின்னு ஆண்டவர் பார்க்கும்போது, இது ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்ல வராரு, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கல, உங்களுக்கு ஆண்டவர் பார்க்க சத்தியத்தை புரிய வைப்பார். என்ன சொல்ல வராரு மறுபடியும் வாசிங்க. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டார். வார்த்து வைத்தார் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை ஆகவே பாதுகாப்பா நாம் புது துருத்தி வைக்க வேண்டும் என்றார். உங்களுக்கு தெரியுமா இந்த உண்மை? உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தவங்களால சொல்லுறோம். ஒருத்தரும் தெரியல. இந்த இந்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது, அப்படிதானே? சரி, இது வந்து பொருள். இது என்னது? பொருளுக்குள்ள அந்த ரசத்தை விட்டு போது உண்டாகிற காரியம். இதை வைத்து நமக்கு என்ன சொல்ல வராது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதை புரிஞ்சுட்டோம். ஏன் புது ரசத்தை கொண்டு போய் பழைய துருத்தியில ஊற்றக்கூடாதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இது எதற்கு சொல்ல வராது, நமக்கு இதுல என்ன காரியத்தை வைத்திருக்க என்ன சொல்ல வராது? ஒரு தோல் பையில திராட்சை பழ ரசத்தை ஊற்றுவதை குறித்து, பழைய ஒரு பையில புதிய ரசத்தை ஊற்றி வைத்தா அந்த பை தாங்காது கிழிந்து போகும்னு சொன்னாரு. இதை வச்சு எனக்கும் நமக்கும் இதுல என்ன சொல்ல வராது என்பது மட்டும்தான் நமக்கு முக்கியமான சத்தியம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பழைய என்பது முந்தைய நம்பிக்கை. முந்தைய நம்பிக்கை தான் பழைய பை. நம்ம இருதயத்துல நம்ம இருதயம் தான் துருத்தி. நம்முடைய இருதயம் என்னது? துருத்தி. ரசம் என்பது என்னதுன்னா பழைய நம்பிக்கை, பழைய நியாய பிரமாணத்தை கை கொண்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கவனிங்க, இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் வந்து பழைய நம்பிக்கை, பலவிதமான நம்பிக்கை வாழ்ந்தாங்க. தேவனை அறியாதவர்கள் பலவிதமான நம்பிக்கையில வாழ்ந்தோம். நம்ம யூதர்கள் வந்து நியாயமான நம்பிக்கையில வாழ்ந்தார்கள். எல்லாருமே டோட்டலாக பார்க்கிறாரு. பழைய நம்பிக்கை, பழைய இருதயம் புதிய உபதேசத்தை, நான் சொல்லுகிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்காது. நான் சொல்றத கேட்டு நடக்க நீங்க விரும்பினா உங்களுக்கு ஒரு புதிய இதயம் வேண்டும். அல்லேலூயா. உங்க பழைய இதயத்துல பழைய நம்பிக்கையோடு, பழைய சுபாவங்களோடு, பழைய வாழ்க்கையோடு ஏன் உபதேசத்தை நான் சொல்ற வழியை கொண்டு போய் கூட்டி வைத்தீங்கன்னா உங்க இருதயம் வந்து கிழிந்து போகும், பாதிப்படையும். ஐயோ இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்னு சொல்லி நம்ம பழைய நம்பிக்கையெல்லாம் கெடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால பழையவெல்லாம் எடுத்துட்டு நம்ம இருதயத்தை புதிதாக்கி புதிய நம்பிக்கைக்கான புதிய உபதேசத்தை கொடுக்கிறாரு. அதை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது இப்போ வந்து அவர் சொன்னதெல்லாம் நம்ம இருதயம் தாங்கிக்கணும். வரல அப்ப ஆண்டவர்
என் இதயத்தை புதிதாக்கும் உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய ஆலோசனைகளை, உம்முடைய உபதேசங்களை, உம்முடைய அதாவது உம்முடைய நல்ல காரியங்களை, உம்முடைய சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள என் இதயத்தை புதிதாக வைத்துக் கொண்டால் அதனை நீ சொன்னால் ஆண்டவரே நான் கேட்டு அதன்படி நடப்பதற்கு என் இருதயம் காத்துக்கொள்ள, அதை தாங்கிக் கொள்ள என்னுடைய இருதயம் பலமுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி. பழையது என்பது என்னது? முந்தைய நம்பிக்கை, முந்தைய நியாயபிரமாணமான வாழ்க்கை யூதர்களுக்கு. புதியது என்பது என்னது? புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை இயேசுவுடைய போதனை. இது கிருபையை குறித்து பேசப்படுகிற வார்த்தை, கிருபையினுடைய உபதேசங்கள். அல்லேலூயா. பழைய உபதேசங்கள், பழைய நம்பிக்கைனா நியாயபிரமாணம் இருந்தது. 613 நியாயபிரமாணம் இருந்தது. அந்த 613 நியாயபிரமாணமும் அந்த 613 நியாயபிரமாணமும் அவன் கை கொண்டு வந்தாங்க. அதோட கூட சில பாரம்பரியங்களையும் புகுத்து வந்தாங்க. பாரம்பரியங்களையும் புகுத்து அதை கை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இயேசு கொடுக்கிறது அந்த பழைய இருதயத்துல பழைய கை கொண்டு வந்த அந்த நம்பிக்கை, அந்த நியாயபிரமாணத்தெல்லாம் இப்ப கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய உபதேசம், என்னுடைய உடன்படிக்கை, புதிதான காரியங்களை நான் தர வந்தேன். என்னுடைய உபதேசம், என்னுடைய உடன்படிக்கை புதிதா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை என்பது என்னன்னா கிருபையை குறித்து, கிருபையை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. ஆமென். உங்களுக்கு புரியுதா? பழைய இருதயம் என்னது? நான் ஒரு இன்னும் சொன்னாங்க, எனக்கு 1008 தெய்வம் உண்டு. ஆனால் இயேசுவிடத்துல வந்தவங்க என் பழைய இதயத்தெல்லாம் மாற்றிடுவாண்டவரே. ஏன்னா இதுவரைக்கும் பல நம்பிக்கை நான் வாழ்ந்துட்டேன். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைக்காக நான் போவேன். அதெல்லாம் எனக்கு எடுத்துறாண்டவரே. இப்போ நீ சொல்றது மட்டும்தான். அப்ப என் இதயத்தை புதிதாக்கின பிறகு அவர் சொல்ற வார்த்தைகள் எனக்குள்ள வந்துருச்சு. இதுதான் உண்மை. இதான் வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம். இவர் தான் ஜீவனுள்ள தெய்வம். இவர் தான் மனுக்குலத்துக்காக உயிரை கொடுத்தவர். இவர் தான் பாவத்தை போக்கக்கூடியவர். இவர் தான் ரத்தம் செஞ்சினவர். இவருடைய கொள்கை, அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் போது பலனா இருக்குது, ஆறுதலா இருக்குது. பாவம் மன்னிக்கப்படுறோம், விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம், பரலோகத்துக்கு போறோம். அல்லேலூயா. அப்ப அவர் சொன்ன வழியில் நடக்கும்போது ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்ப அந்த புது ரசம் என்பது, இந்த திராட்சை ரசம் என்பது, இது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, புதிர் எழும்பக்கூடிய ஒரு கலிகூறுதலான வாழ்க்கை, புதிய வாழ்க்கை. ஏன்னா ஏற்கனவே 613 நேரம் சுமந்து போயிட்டோம். ஒண்ணு கூட நிறைவேற்ற முடியல. பல நம்பிக்கைகளை பார்த்தோம். பல நம்பிக்கை வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை. வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு நம்பிக்கை நிறைவேறவே கிடையாது. ஆனால் இயேசு வந்தாரு, அவர் நம்பின என் வாழ்க்கையே மாறிச்சு. அல்லேலூயா. இது உண்மை, பொய் கிடையாது. இது பொய்யாதான் இப்படி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி நம்ம கூடி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது உண்மை. இதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, ஏன் பழைய புது ரசத்தை பல துருத்தியில் ஊற்றக்கூடாதுன்னா கவனிங்க, அதை அப்படியே வேற கம்பேர் பண்றேன். நியாயபிரமாணமும் நியாயபிரமாணத்தை கை கொண்ட வாழ்க்கையும் கிருபையை கை கொள்கிற வாழ்க்கையும் ஒன்றுக்கொன்று எதிரானது. நல்லா கவனிங்க. இதை கொண்டு போய் அதை வைத்து, அதை கொண்டு போய் இதில் வச்சா ரெண்டுமே டேமேஜ் ஆயிடும். சோத்ரம் சொல்லுங்க. ஆமா, கிருபையை கொண்டு போய் நீங்க நியாயபிரமாணம் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையை வைத்தோம்னா அது அவங்களுக்கு உதவாது. கிருபை பெற்ற மனிதனுக்கு நியாயபிரமாணமுடைய வாழ்க்கையை கொண்டு புகுத்துனா அவனுக்குள்ள ஏறாது. அல்லேலூயா. கிருபை அவனுக்கு ஒத்து வராது. கிருபை பெற்றவனுக்கு நியாயபிரமாணம் உள்ள போகாது. ஏன்னா கிருபையானது நியாயபிரமாணத்தெல்லாம் தனக்குள்ள அடங்கி எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவருக்காக ஜீவிக்க ஒரு வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவருக்காக வாழ தூண்டி விட்டது கிருபையின் வாழ்க்கை. இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். ஆமென். அதனால கவனிங்க, ஒன்றுக்கொன்று எதிரானது. நீங்க கேட்டா அப்படியே சொல்லணும், பிள்ளைகளானாலும் பெரியவர்களாலும் சொல்லணும். ஒன்றுக்கொன்று எதிரானது. அதனாலதான் ரெண்டு துருக்கி தனித்தனியா வைக்கணும்ன்றாரு. பழைய துருக்கி பழசா வச்சுக்காங்க, புதிய துருக்கி புதிதா வைங்க. நீங்க புதிய வாழ்க்கை வாழ்னா இறுதிக்கு புதிதாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற உபதேசத்துக்கு விழித்து கொடுக்க எழுதியும். பழைய வாழ்க்கையில புதிய ரசத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க இறுதிக்குள்ள கொண்டு போக நினைச்சீங்கன்னா பழைய முறைமைப்படியே வாழ்ந்து அப்பதான் குடும்பங்கள பிரச்சனை. அப்பதான் ஊழியக்காரர் உங்களை கடிந்து கொள்ள ஆரம்பிப்பாரு. அப்பதான் உங்களுக்குள்ள தேவையில்லாத போராட்டம் வரும். அப்பதான் சந்திர அதன் வழியா அவங்க இடத்துல பிரச்சனை கொண்டு வருவான். கிளியிற பாரு இருக்கும், துருக்கி கிளியிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா பழைய நம்பிக்கை, பழைய நம்பிக்கை, பழைய துருத்தி. ஆனா அவங்க ஊற்ற வேண்டியது என்னது? புதிய ரசம். புதிய ரசம் ஒரு தடவை சும்மா இருக்குமா? எரிச்சல் உண்டாகும், கீரல் உண்டாகும், சிங்கம் ஐயோ சிங்கம்னு சொல்லி ஊத்துறவனுக்கு கோபம் வரும். அவன் போய் அந்த கையில பிடிச்சிட்டு இந்த துருத்தி சரியில்லை, இதை வந்து வெட்டி எடுக்கணும், புது துருத்தியை உண்டாக்குன்னு சொல்லுவோம். இவ்வளவு பிரச்சனை வரும். அதனாலதான் அந்த தலைவர் சொன்னாரு, பழைய ரசத்தை என்ன பழசம் வச்சுக்காத, புதிய ரசத்தை புதிய துருத்தியில ஊற்றுங்க. அல்லேலூயா. அப்ப இது எதை காட்டுது? கவனிங்க. துருத்தி என்பது இருதயம், ரசம் என்பது மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்த வாழ்வு, கிருபையின் வாழ்வை குறிக்கிறது. புதிய துருத்தி என்பது புதிய ரசத்துக்கு ஏற்றதாக இருக்கும், விரிவடையும், வீரியத்தை தாங்கும், விட்டு கொடுக்கும், கிறிஸ்துவின் அன்பின் ராஜரீக பிரமாணத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஒருத்தர் பிரசங்கம் உடனே 1 Corinthians 11 பிரசங்கம் பண்றோம். அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தை சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு போட்டி இல்லை, அன்பு எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொள்ளும். இது இயேசு கிறிஸ்துவின் அன்பினால நம்ம இருதயத்துல எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை உண்டாக்குறது. அல்லேலூயா. அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தையும். அப்ப இது மட்டும் எப்படி தாங்காது அப்படின்னு ஒரு பொருள் சொல்லிட்டு இது எப்படி அன்பு தாங்கும்னு சொன்னா அதையும் அன்பு தாங்கும். அல்லேலூயா. அப்ப அன்பு சகலத்தையும் தாங்கும். ஏன் பாவிகளை ஆண்டவர் பொறுமையோடு சபையில வைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்களிடம் கீழ்ப்படியாதவங்க எப்படி இருக்கிறாங்க? அன்பினால தாண்டி கொண்டிருக்கிறார், வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கீழ்ப்படியல, கொஞ்சம் கூட தேவனுக்கு அன்பு செலுத்தல, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. ஆனால் அன்பு சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கு, சகலத்தையும் சபை தாங்கி கொண்டிருக்கு. அல்லேலூயா. கவனிங்க. அப்ப ஆண்டவரை தாங்கும் போது நான் அவர்களை வந்து நிராகரிக்க முடியாது. அன்பு சகலத்தையும் தாங்குது. அப்போ அன்பு, ஆனா சத்தியம் வரும்போது அதை வந்து செய்யாது, நீதி மட்டும்தான் நிறைவேற்றும். அப்போ நியாயம் தீர்க்கப்படும் போது, நீதி வரும்போது அந்த அன்புக்கு, நீதிக்கு உட்பட்ட அன்பு மட்டும்தான் இயேசுவிடத்துல இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, புதிய துருத்தி புதிய ரசத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றதாக இருக்கும், விரிவடையக்கூடிய தன்மையா இருக்கும், அது தாங்கும் பலனுடையதா இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பின் அடிப்படையில நம்ம இருதயத்தை வந்து இதுவரைக்கும் எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ அவமானங்கள், யாரும் நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவங்க வீட்டுக்கு போறோம், மறுபடியும் கீழ்படியாவிட்டாலும் அவங்க கூட நம்ம பேசணும். சில காரியங்களை வந்து அவங்க வந்து நம்ம சொல்றது கேட்காவிட்டா கூட ஆண்டு வந்து அவங்களுக்கு செய்யறாரு. அல்லேலூயா. அப்போ இது வந்து சகலத்தையும் தாங்கக்கூடிய கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். ஒருவன் நம்ம திட்டி இருப்பான், அது நம்ம காதல வந்திருக்கோம், ஒருவன் நம்ம வந்து நம்ம பேசியிருப்பான். நம்ம அன்பு இது புதிய இதையும் தாங்கிக் கொள்ளும். ஆனா பழைய இதை தாங்குமா? பழைய துருத்தி தாங்குமா? பழைய துருத்தி தாங்காது. அதான் புதிய உபதேசம், இயேசுவுடைய புதிய உடன்படிக்கை, இயேசுவுடைய கிருபையினுடைய சத்தியம், இயேசுவுடைய கிருபையினால வசனம் சொல்கிறது 2:2 விசுவாசத்தை கொண்டு கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. நமக்கு ஒரு நீதி கிடையாது. நான் கூட அப்படி யாரும் பேசுறேன், நான் கூட அப்படி யாரும் திட்டிருக்கேன் அப்படின்னா என் பாவத்தை பேச மனிதா இல்லையா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் தன்மையோடு ஆண்டவர் ஒரு புதிய கிருபையை நமக்கு தரப்படும். இந்த புதிய கிருபையின் காலத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அந்த ரசத்தை பெற்றுக்கொள்ளணும், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும், புதிய இதயத்தை உண்டு பண்ணி கொள்ளணும். அல்லேலூயா. சரி, வசனம் வாசிப்போம். 2 Corinthians 5:17. 2 Corinthians 5:17 வாசிக்கும் போது வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம், எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பழையவைகள் என்ன? பழையவைகள் அது நமக்கு தெரியணும். பழைய ரசம், பழைய மனுஷனுடைய வாழ்வு, பழைய நம்பிக்கை, பழைய காரியங்கள், பழைய பாவ பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் ஒழிந்து போயிடும். பழைய துருத்தி, ஆகவே பழைய துருத்தியில் இருந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் நீங்கி போயிருக்கும். அல்லேலூயா. ரோமர் 6:6 படிக்கும்போது, ரோமர் 6:6 படிக்கும்போது, ரோமர் 6:6 பழைய துருத்தியில, பழைய துருத்தியில இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று பழைய மனுஷனுக்கு நீ பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது.
அதான் புதிய இதயம் உண்டாச்சு. நம்ம சிலுவையில் அறையப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டோம். ஆமென். இதேதான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கும்போது இதையே ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் புலாப்பெண்ணும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரிக்க கடவோம். ஆமென். அதனாலதான் விபசாரங்களோடு கலந்திருக்க கூடாது என்று உங்களுக்கு நான் நிருபத்தில் எழுதினேன் இல்லையா? அதனால அவங்க கூட கலந்திருக்க கூடாது, பழைய வாழ்க்கை உள்ளவங்களோட கூட கலந்திருக்க கூடாது. 2 கொரிந்தியர் 3:14 வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3:14 அவருடைய மனம் கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிறது, அந்த முக்காடு அவர்களுக்கு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் வைத்திருக்கிறாங்க. அவங்க புதிய உடன்படிக்கைக்கு வரும்போது பழைய முக்காடு நீக்கப்பட்டு கிறிஸ்துவை முகமுமாய் காண கிறிஸ்துவோட உபதேசத்துக்குள்ள வந்துடுவாங்க. பழைய மனுஷனை பற்றி 4 எபேசியர் 22 வாசிக்கும்போது பழைய துருத்தின்னா என்னன்னு பாருங்க. எபேசியர் 4:22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகிய சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனையும் அவருடைய செய்திகளையும் கலைந்து போடுங்கள். ஒரு தேவனை ரட்சிக்கப்பட்டுட்டா பழைய சுபாவங்கள் எல்லாம் கலைந்து போடப்பட்டிருக்கணும். ஆமென். சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில பழைய சுபாவங்கள் கலைந்து போடப்பட்டிருக்கணும். பழைய மனுஷன்ல இருந்து கொண்டு புதிய சுபாவத்துக்குரிய வார்த்தையை வாங்கி வாழ முடியாது. கொலோசியர்ல மறுபடியும் சொல்றாரு, ஒவ்வொரு சபையும் சொல்றாரு. கொலோசியர் 3:9 படிக்கல, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. பழைய துருத்தி புதிய துருத்திக்கு நிறைய சபையில் விளக்கம் கொடுக்கிறார் ஆவியானவர். அன்னுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். புதிய துருத்தியில புதிய ரசத்தை வார்த்தளிப்பது என்பது ஆண்டுடைய உபதேசத்தை புதிதாக பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய நீதிக்கு நேராக நடப்பதாகும். பாருங்க, ரோமர் 6:18 படிக்கும்போது புதிய துருத்தி என்ன செய்கிறது? 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானதனால் அடிமைப்பட்ட கிறிஸ்துவுடைய நீதிக்கு அடிமையானவர்கள் இயேசுவை போல வாழ முடியும். அதனாலதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள். அல்லேலூயா. பழைய மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் பேசுவோம், எப்படி வேணாலும் நடப்போம், எப்படி வேணாலும். ஆனா இப்போ நம்ம கிறிஸ்துவை போல மாற்றப்படுகிறோம். கிறிஸ்துவை போல என்ன செய்யப்படுகிறோம்? பழையது விரிவடையாது, விட்டுக் கொடுக்காது, கெட்டு போகும். புதியது கவனிங்க, விட்டுக் கொடுக்கும், விடுதலை பெற்றிருக்கும், கிறிஸ்துவின் நீதிக்கு உட்பட்டு இருக்கும். ஆமென். பழையது எப்படி விட்டுக் கொடுக்காது? கொலோசியர் 2:8 வாசிக்கும் போது கொலோசியர் 2:8 பழையது இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலகுங்கள். அவனுடைய வார்த்தையில தெளிவா பார்க்கணும். இவைகள் எல்லாம் நீங்கள் விட்டு விலக வேண்டும். பழைய மனுஷனுக்குரிய சுபாவத்தை விட்டு பொய் பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய இரக்கம், அவனுடைய கிருபை, இவைகளை பெற்ற நாம் பழைய சுபாவத்துக்குரிய பழைய
வாழ்வுக்குரிய காரியங்களை நம்ம விட்டு விலகி இருக்க வேண்டும். 3:9 கொலோசியர்ல நம்ம படிச்சோம். என்னன்னா ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாது. முதலாவது எதை களைய வேண்டும்? சத்தமாய் சொல்லுங்க, என்ன சொல்லக்கூடாது? இதுவரைக்கும் பொய் சொல்லி, அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பொய் சொல்லி இருக்கோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு பொய் சொல்லக்கூடாது. இதுதான் புதிய துருத்தி, இதுதான் புதிய இதயம். பொய் சொல்லக்கூடாது. அடுத்தது என்னது? அடுத்தது பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் கலைந்து போடுங்கள். பழைய மனுஷனுக்குரிய எல்லா சுபாவங்களையும் என்ன செய்யுங்கள்? கலைந்து போடுங்கள். 1 பேதுரு 2:1-18 வாசிக்கும்போது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அதிமுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? குற்றமில்லாத மாசற்ற பாவங்கள் இல்லாத சுத்த ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம புதிய மனுஷனா இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அவ்வளவுதான் பாட்டு. புதிய மனுஷன் அப்படின்னு ஒரு பாட்டுல ஒரு அடியில பாடுவார். புதிய மனுஷனாலே பாடுறாங்க. எப்படி? நான் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயினேன். அவருடைய பிள்ளைகளுக்கு வசனம் தெளிவாய் சொல்கிறது, பழைய பாரம்பரியத்தினால ஒருத்தரோட ரட்சிக்கப்பட முடியாது. இப்போ நாம் பழையவர்களை எப்படி கலைந்து போடுவது என்று நாம் பார்த்து சொல்லுவோம். பழையவர்களை எப்படி கலைந்து போடுவது? பழைய நண்பர்களோடு கூட இருந்தா பழைய இருதயம் நமக்கு இருக்கும். நல்லா கவனிங்க. பழைய நண்பர்கள், பழைய சுபாவம், பழைய நம்பிக்கைகள், பழைய உறவுகள், பழைய முந்திய உடை, பழைய நடை, பழைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் பழைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்து சொல்றோம். பழைய நண்பர்கள், பழைய சுபாவங்கள். முன்னெல்லாம் கோபக்காரி, நான் இதெல்லாம் கோபத்துக்கு என்ன செய்வது தெரியுமா? நான் பயங்கர கோபக்கார. இப்போ அப்படி கிடையாது. கோபத்துக்கு என்ன செய்வதில்ல, பாவத்துக்காக தான் என்ன செய்யணும்னு சொல்லணும். அதனால கோபங்கள் கலைந்து போடப்பட்டிருக்கணும், பாவங்கள் கலைந்து போடப்பட்டிருக்கணும். பழைய நண்பர்களோடு பேச பழைய பாவங்கள் தொடரும், பழைய பழக்க வழக்கங்கள் உண்டாகும். அல்லேலூயா. எப்படி பழைய வாழ்க்கையை கலைந்து போடுவது என்பதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கவனிங்க. பழைய நண்பர்கள் இருந்தா அவங்களுக்கு பழைய இறுதியும் ஒட்டிட்டே இருக்கணும். பழைய நண்பர்களும் பழைய சுபாவமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். நான் கோபக்காரனா இருக்கிறப்ப முந்தைய காலத்துல ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல சரீரத்தில் இருக்கும். அந்த சுபாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு கலைந்து போடப்படும். பழைய நம்பிக்கை, முந்தெல்லாம் நம்பிக்கை ஒன்று, வெள்ளிக்கிழமை தான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம், அல்லது கிழமை போனாதான் எனக்கு நன்மை, என் வீட்டை இந்த பக்கம் திசை திருப்பினாதான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதம். பழைய நம்பிக்கை. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. பரலோகத்தை நோக்கி இருக்கிறவர்களுக்கு எப்பக்கம் எந்த திசையும் ஆசீர்வாதம். பழைய நம்பிக்கைக்காக உடையவர்களாக பழைய உடை. சிலர்லாம் முந்தியெல்லாம் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். பழைய உடை இருக்கும். இங்கெல்லாம் பிடிச்சிருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்களா? இங்க பிடிச்சிருப்பாங்க, பின்னாடி எல்லாம் நிறைய ஓட்டையா இருக்கும் ட்ரெஸ். இந்த ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பேண்ட் முட்டி கிக்கிற ஓட்டை போட்டு காத்து ஓட்டமா விடுவாங்க. இதுல முந்தி ரட்சிக்கப்படாதது கூட நிறைய பேர் அப்படிலாம் ட்ரெஸ் போடுவாங்க, பார்த்துருக்கோம். பழைய உடை கூட நம்ம சீட் எடுத்து நேரம் நடந்தோம். அல்லேலூயா. அதனால பழைய நடையும் நம்ம சீர்கேட்டுதான் நடத்தும். பழைய எங்கேயே நம்ம நடந்து போனோமோ அந்த வழியிலே நடந்து போக கூடாது. சொல்றாங்க அவங்க கூட பழகுறது. நீ யாரு கூட அதிகமா பழகுறீங்க, உங்க நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்லுவேன். தேவன் முடி சொன்னார், அடிக்கடி சொல்லுவாரு. என்ன சொல்வாரு? உன் நண்பன் யார் என்று காட்டு, நீ யார் என்று நான் சொல்லுவேன். நீ உன் வாழ்க்கை எப்படி நான் சொல்லுவேன். உன் நண்பனை நீ காட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க எந்த நண்பரோடு கூட இருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்க ஜீவியம் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு உகந்ததாகவும் புதிய வாழ்வுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். அதனால பழைய சுபாவங்கள், பழைய நண்பர்கள் அதெல்லாம் அப்படின்னா அவங்க வேண்டாமா? பழைய நண்பர்கள் பார்த்தா சூத்திர மணிக்கெல்லாம் சர்ச்சைகள்லாம் கூட்டுக்கலாம். ஆனா அவன் கூட போய் பேசிட்டு தான் அவன் சினிமா பத்தி பேசுவான், உலகத்தை பத்தி பேசுவான், கெட்ட நடக்கை பற்றி பேசுவான். அதனால நம்ம இறுதியும் என்ன செய்யும்? சீர்கேடாகும். அவன் சொல்லுங்க. பழைய துருத்தியை காட்டுகிறது. இந்த பழைய உறவோடு, பழைய சுபாவத்தோடு, பழைய நம்பிக்கையோடு, பழைய நண்பர்களோடு, பழைய உடையோடு கூட வாழ்கிறவங்க பழைய துருத்தியுடையவர்களாகவே இருக்கிறாங்க.
இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் பாரம்பரியங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்தார். இயேசு ஆமென். பாரம்பரியத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தார். புளித்த மாவு ஆமென். எதை காட்டுது? பாரம்பரியத்தை காட்டுது. அல்லேலூயா. சரி, ஒரு பாஸ்டர் சொன்னது நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில பழைய சுபாவங்கள் பழைய காலம் இருக்குதா? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். சேர்ந்து சத்தமா சொல்லுங்க.